தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொகுதி மறுவரையறையை மசோதா கூட்டாட்சியை சிதைக்கும் முயற்சி. மக்களவையில் கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய கனிமொழி, தொகுதி மறுவரையறை மசோதாவை கூட்டாட்சியை சிதைக்கும் முயற்சி என கண்டித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இந்த மசோதா முற்றிலும் எதிரானது என்றும், அமித்ஷா கூறுவது ஒன்று, மசோதாவில் குறிப்பிட்டிருப்பது ஒன்று எனவும் கனிமொழி தெரிவித்தார். 8 கோடி மக்களின் சார்பாக மசோதாவை திமுக எதிர்ப்பதாக அவர் கூறினார். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதிப்பில்லாத நிலை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்கிறார். சங்கரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான தேர்தல். அதிமுக ஆட்சி அமைந்ததுடன் விசைத்தறி, கைத்தறி, விவசாயம் ஆகிய தொழில்கள் செழிக்கும். தமிழகத்திலும் கணக்கெடுப்பு நடத்தப்படும். ரேஷன் கடைகளில் எங்க ஆட்சி அமைந்தவுடன் தரமான அரிசி வழங்கப்படும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. கஞ்சா, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. நாடு அழிவு பாதையில் சென்று கொண்டுள்ளது. குழந்தைகள், சிறுமிகள், பெண்களுக்கு கூட பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை சென்னை வருகிறார். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருச்சி மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திமுக கூட்டணியில் 28 தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. கடந்த முறையை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட்டாலும் திமுக மீதுள்ள அதிருப்தி காரணமாக ராகுல் காந்தி இதுவரை பிரச்சாரத்திற்கு வராமல் இருந்தார். பரப்புரை முடிய 5 நாட்களே இருக்கும் நிலையில் அவர் நாளை தமிழகம் வருகிறார். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருச்சி மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூர் தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெயர்கள், சின்னங்களை பொருத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களின் பெயர்கள், வண்ண புகைப்படம், சின்னங்களை பொருத்தும் பணியை தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 75,064 வாக்குச்சாவடிகளில் 5.73 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான சுமார் 75,000 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், விவிபாட் இயந்திரங்கள் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்ல வசதியாக 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பணி நிமித்தமாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தங்கியிருப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களின் வசதிக்காக 10,663 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 21, 22, 23 ஆகிய 3 நாட்களுக்கும் சேர்த்து இந்த பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் 5,577 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இத்தகைய முடிவுகளை எடுத்துள்ளது என்று மனுதார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் இடமாற்றம் என்பது தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறையாகும். இது ஒன்றும் புதியது கிடையாது.
இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு இறுதித் தேர்வுகள் முடிந்ததை அடுத்து கோடை விடுமுறை துவங்கி உள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஒட்டி பள்ளி தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்கப்பட்டது. நேற்றுடன் நிறைவு பெற்றன. இதையடுத்து ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதே சமயம் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள், தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. அட்சய திருதியைக்கு ஒரே நாள் இருக்கும் நிலையில் தங்கம் விலை சரிந்துள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் இருந்தே தங்கம் வெள்ளி விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. நேற்று தங்கம் விலை சற்று உயர்ந்தது. அட்சய திருதியை முன்னிட்டு விலை குறையாது என மக்கள் எதிர்பார்த்த நிலையில் தங்கம் விலை இன்று சரிந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,210க்கும் 1,13,680க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 275 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் 19ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கி 30ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருக்கல்யாண கடவுச்சீட்டை முன்பதிவு செய்ய கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை இணையதளம் மூலம் வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இரவு 9 மணி வரை முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நபரால் 500 கட்டண சீட்டை 2 முறையும் 200 கட்டண சீட்டை 3 முறை மட்டும்தான் பெற முடியும். ஒரே நபர் 500 மற்றும் 200 கட்டண சீட்டை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தாக்குதலில் ரூபாய் 2,300 கோடி மதிப்பிலான ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க கடற்படை தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடங்கி 40 நாட்களுக்கு பிறகு 2 வாரங்களாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் சுமார் 40 நாட்கள் போரில் அமெரிக்கா இதுவரை 40க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன் மதிப்பு 720 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 7,000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் ரூபாய் 2,300 கோடி மதிப்பிலான MQ-4C ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க கடற்படை தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ட்ரோனானது மிக தீவிர தாக்குதல் நடத்தும் $100 மில்லியன் கொண்ட F-35 போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடருக்கான பரிசு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மே 24ஆம் தேதி பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்கி ஜூன் 7ஆம் தேதியில் இறுதி ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான பரிசு தொகையானது தற்போது ரூபாய் 678 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகமாகும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் கோப்பையை வெல்லும் ஜோடிகளுக்கு தலா ரூபாய் 7 கோடியும், கலப்பு இரட்டையரில் கோப்பையை வெல்லும் ஜோடிக்கு ரூபாய் 1.35 கோடி பரிசாக கிடைக்கும். கங்கை அமரன், ரோஜா நடிக்கும் லெனின் பாண்டியன் படத்தின் டெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் சிவாஜியின் பேரன் தர்ஷன், கங்கை அமரன், ரோஜா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் லெனின் பாண்டியன். ஜார்ஜ் மரியன், ஆடுகளம் நரேன், அர்ச்சனா, ஜெயபிரகாஷ், இளவரசு ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். மணல் கொள்ளையை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ள நிலையில்
ரசிகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.